Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சமீபத்துல WDMMA அப்படிங்கிற அமைப்பு 2022வது வருடத்துக்கான உலகின் சக்தி வாய்ந்த விமானப்படைகளின் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அந்த பட்டியல்ல அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு அடுத்து உலகின் சக்தி வாய்ந்த விமானப்படையா இந்திய விமானப்படை தேர்வாயிருக்கு. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா சீன விமானப்படை இந்திய விமானப்படைக்கு அடுத்த இடத்துல இருக்காங்க. இது பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம். இந்த வீடியோல இந்தியா எப்படி சீன விமானப்படையை பின்னுக்கு தள்ளி 3வது இடத்தை பிடிச்சிருக்காங்க, இந்த பட்டியல்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய விமானப்படைகளின் சிறப்பு அம்சங்கள் குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. சமீபத்துல WDMMA அப்படிங்கிற அமைப்பு 2022வது வருடத்துக்கான உலகின் சக்தி வாய்ந்த விமானப்படைகளின் பட்டியலை வெளியிட்டாங்க. WDMMA அப்படின்னா வேர்ல்ட் டைரக்டரி ஆஃப் மாடர்ன் மிலிட்டரி ஏர்கிராஃப்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது நவீன ராணுவ விமானங்களின் உலக அட்டவணை அப்படின்னு அர்த்தம். WDMMA நிறுவனம் தயாரித்த இந்த பட்டியல்ல உலகின் 98 நாடுகளை சேர்ந்த 124 ஏர் சர்வீசஸ் பங்கேற்றிருக்கு. அதாவது ஆர்மி, நேவி மற்றும் மரைன் பிரான்ச்சஸ்ல பயன்படுத்தப்படும் ஏர் சர்வீசஸும் இந்த பட்டியல்ல அடக்கம். இந்த பட்டியல்ல உலகில் உள்ள 47,840 விமானங்கள் கணக்கில் எடுக்கப்பட்டிருக்கு. சிலருக்கு சந்தேகம் வரலாம், இந்திய விமானப்படை எப்படி சீன விமானப்படையை பின்னுக்கு தள்ளி 3வது இடத்தை பிடிச்சது அப்படின்னு. அதாவது இந்தியாவின் டோட்டல் டிஃபென்ஸ் பட்ஜெட் 70 பில்லியன் அமெரிக்க டாலர். அதுவே சீனாவுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் 230 பில்லியன் அமெரிக்க டாலர். இந்தியாவை விட 3 மடங்கு அதிகமா ராணுவத்துக்கு சீனா செலவு பண்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்தியா எப்படி சீனாவை பின்னுக்கு தள்ளியது அப்படின்னு பலருக்கு சந்தேகம் எழலாம். அதற்கு காரணம் WDMMA அமைப்பு விமானப்படையோட மொத்த எண்ணிக்கையை மட்டுமே கருத்தில் கொள்ளல. விமானப்படையின் மொத்த எண்ணிக்கையை கருத்தில் கொண்டோம் அப்படின்னா சீன விமானப்படை இந்திய விமானப்படையை விட பெரியதுதான். ஆனா WDMMA அமைப்பு பலவிதமான ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி ட்ரூ வேல்யூ ரேட்டிங் அப்படிங்கிற ஒரு ரேட்டிங் கொடுக்கறாங்க. அந்த ரேட்டிங்ல ஓவரால் ஸ்ட்ரென்த் மட்டுமே கணக்கு கிடையாது. ஆனா ஒரு விமானப்படையோட லாஜிஸ்டிக் சப்போர்ட், அட்டாக் மற்றும் டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டி மற்றும் விமானப்படையை நவீனப்படுத்தும் முறை போன்ற பல விஷயங்களை கணக்கில் எடுத்திருக்காங்க. விமானப்படையில் பயன்படுத்தக்கூடிய விமானங்களின் குவாலிட்டி மற்றும் விமானங்களோட செயல்திறனையும் கணக்கில் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு விமானப்படையின் ஸ்ட்ரென்த் டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் ஆன ட்ரெய்னர் ஏர்கிராஃப்ட், க்ளோஸ் ஏர் சப்போர்ட் ஏர்கிராஃப்ட், டெடிகேட்டட் பாமர் விமானங்கள் மற்றும் ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் கேரி அவுட் பண்றதுக்கான தனி பிரிவு, உள்நாட்டு விமான தயாரிப்பு திறன் மற்றும் ஃபியூச்சர்ல இணைய உள்ள விமானங்களையும் கருத்தில் கொண்டு WDMMA அமைப்பின் ட்ரூ வேல்யூ ரேட்டிங் கொடுக்கப்படுது. இந்த அமைப்பு கொடுக்கக்கூடிய ரேட்டிங் நம்ம முன்னே குறிப்பிட்ட பல விஷயங்களை ஆராய்ந்து ஒரு விமானப்படையோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணி இந்த பட்டியலை தயாரிச்சிருக்காங்க. எதற்காக இது போன்ற பல ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்போ ரஷ்யா உக்ரைன் போரை நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். எல்லாரும் எதிர்பார்த்தது ரஷ்ய ராணுவம் வெறும் ஒரு வாரத்துல முழு யுக்ரைனையும் கைப்பற்றிடுவாங்க அப்படின்னு. ஆனா அங்க நடந்தது வேற விஷயம். அதனால இது போன்ற பல விஷயங்களை கன்சிடர் பண்ணி தான் எந்த விமானப்படை சக்தி வாய்ந்தது அப்படின்னு டிசைட் பண்ண முடியும். WDMMA அமைப்பு பைலட்டுக்கு கொடுக்கப்படும் பயிற்சிகளையும் கருத்தில் கொண்டுதான் இந்த லிஸ்ட ரெடி பண்ணிருக்காங்க. இந்த WDMMA அமைப்பு ராணுவ படையில் பயன்படுத்தக்கூடிய விமான பிரிவு, கடற்படையில் பயன்படுத்தக்கூடிய விமான பிரிவு, மரீன் கார்ப்ஸ் படையினில் பயன்படுத்தப்படும் விமான பிரிவு மற்றும் விமானப்படையையும் தனித்தனியாக ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில WDMMA அமைப்பால் அதிகமான ட்ரூ வேல்யூ ரேட்டிங் கொடுக்கப்பட்டது அமெரிக்க விமானப்படை. அமெரிக்க விமானப்படைக்கு 242.9 ட்ரூ வேல்யூ ஸ்கோர் கிடைச்சிருக்கு. அமெரிக்க விமானப்படையில் 5209 விமானங்கள் செயல்பாட்டில் இருந்து வருது. இந்த 5209 விமானங்கள்ல ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் 1511, ட்ரெய்னர் விமானங்கள் 1541, டிரான்ஸ்போர்ட் விமானங்கள் 677, டேங்கர் விமானங்கள் 555, பிரத்யேக
பிரத்யேகமா குண்டு வீசுவதற்கென்றே அமெரிக்க விமானப்படையில் 152 விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. ஒரு தாக்குதல் நடத்த செல்லும் பொழுது தாக்குதல் விமானங்களுக்கு க்ளோஸ் ஏர் சப்போர்ட் கொடுப்பதற்காக 313 க்ளோஸ் ஏர் சப்போர்ட் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. நம்மளோட பட்டியல்ல இரண்டாவது இடத்தை பிடித்திருப்பது அமெரிக்க கடற்படை விமான பிரிவு. அமெரிக்க கடற்படையில 2626 விமானங்கள் இயக்கப்பட்டு வருது. அதுல ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் 530, ட்ரெய்னர் விமானங்கள் 1055, கடற்படை ஹெலிகாப்டர்கள் 557, சில ஸ்பெஷல் ஆபரேஷன்களை கேரி அவுட் பண்றதுக்கான ஸ்பெஷல் மிஷன் ஏர்கிராப்ட்ஸ் 402. அமெரிக்க கடற்படை விமான பிரிவுக்கு WDMMA அமைப்பு கொடுத்திருக்க ட்ரூ வேல்யூ ரேட்டிங் 142.4. நம்மளோட பட்டியல்ல மூன்றாவது இடத்தை பிடித்திருப்பது ரஷ்யன் ஏர்போர்ஸ். ரஷ்ய விமானப்படையில 3829 விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. அதுல ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் 1188, ஹெலிகாப்டர்கள் 1364, ட்ரெய்னர் விமானங்கள் 485, டிரான்ஸ்போர்ட் விமானங்கள் 384, குண்டு வீசுவதற்காக பிரத்யேகமா பயன்படுத்தப்படும் விமானங்கள் 125, அட்டாக் ஆபரேஷன்களுக்கு செல்லும் விமானத்திற்கு க்ளோஸ் ஏர் சப்போர்ட் கொடுப்பதற்காக 194 விமானங்களை ரஷ்ய விமானப்படை பயன்படுத்தி வருது. ரஷ்ய விமானப்படையின் ட்ரூ வேல்யூ ரேட்டிங் 114.2. நம்மளோட பட்டியல்ல நான்காவது இடத்தை பிடித்திருக்கும் விமான பிரிவு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி ஏவியேஷன் படைப்பிரிவு. அமெரிக்க ராணுவம் 4397 விமானங்களை பயன்படுத்தி வர்றாங்க. அதுல பெருமளவு ஹெலிகாப்டர்களை தான் அமெரிக்க தரைப்படை அதிகமா பயன்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட 3874 ஹெலிகாப்டர்களை அமெரிக்க ராணுவம் பயன்படுத்துறாங்க. ஸ்பெஷல் மிஷன்ஸ் கேரி அவுட் பண்றதுக்கு 175 விமானங்களை பயன்படுத்துறாங்க. வீரர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு 192 ட்ரெய்னர் விமானங்களை அமெரிக்க ராணுவம் பயன்படுத்துறாங்க. வீரர்களை வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு டிப்ளாய் செய்வதற்கு 156 டிரான்ஸ்போர்ட் விமானங்களையும் அமெரிக்க ராணுவம் பயன்படுத்தி வர்றாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி ஏவியேஷனோட ட்ரூ வேல்யூ ரேட்டிங் 112.6. நம்மளோட பட்டியல்ல ஐந்தாவது இடத்தை பிடித்திருக்கும் ஏர் சர்வீஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மரைன் காப் படையணி. இந்த படைப்பிரிவுல மொத்தம் 1211 விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. அதுல மரைன் காப்ஸ் படையணி 713 ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி வர்றாங்க. 297 ஃபைட்டர் ஜெட் விமானங்களை மரைன் காப்ஸ் பயன்படுத்துறாங்க. மரைன் காப்ஸ் படையணி 64 எரிபொருள் நிரப்பக்கூடிய டேங்கர் விமானங்களை ஆபரேட் பண்றாங்க. வீரர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு 110 ட்ரெய்னர் விமானங்களை இயக்கி வர்றாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் மரைன் காப் படையணியோட ட்ரூ வேல்யூ ரேட்டிங் 85.3. நம்மளோட பட்டியல்ல ஆறாவது இடத்தை பிடித்திருக்கும் விமான படையணி இந்தியன் ஏர்போர்ஸ். இதுல விமான படை பிரிவு அப்படின்னு கணக்கில் எடுத்தோம் அப்படின்னா ஆறாவது இடம். அதுவே சக்தி வாய்ந்த விமானப்படையை கொண்ட நாடு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இந்தியா, அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு அடுத்து மூணாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்திய விமானப்படையில் 1645 விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. 1645 விமானங்கள்ல இந்திய விமானப்படையால் 632 ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் இயக்கப்பட்டு வருது. 438 ஹெலிகாப்டர்கள் இந்திய விமானப்படையில் பயன்பாட்டில் இருந்து வருது. வீரர்கள் மற்றும் ராணுவ உபகரணங்களை வெவ்வேறு இடங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செய்வதற்கான 250 விமானங்களை இந்திய விமானப்படை இயக்குறாங்க. வீரர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்காக 304 ட்ரெய்னர் விமானங்களை இந்திய விமானப்படை பயன்படுத்தி வர்றாங்க. ஸ்பெஷல் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்கு 14 விமானங்களை இந்திய விமானப்படை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சில வருடங்கள்ல இந்திய விமானப்படையில் 689 விமானங்கள் இணைக்கப்பட உள்ளது. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா பிரான்சிடம் இருந்து வாங்கிய ரஃபேல் போர் விமானத்தோட எண்ணிக்கை வெறும் ஒரு விமானத்தை தான் கன்சிடர் பண்ணிருக்காங்க. மீதம் 35 விமானங்களை ஃபியூச்சர் ஆர்டர்ல கணக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த 35 விமானங்களை பட்டியல்ல இணைச்சிருந்தாங்க அப்படின்னா இந்திய விமானப்படையோட ரேட்டிங் மிக அதிகமா இருந்திருக்கும். இந்திய விமானப்படையின் ட்ரூ வேல்யூ ரேட்டிங் 69.4. நம்மளோட பட்டியல்ல ஏழாவது இடத்தை பிடித்திருக்கும் நாடு பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி ஏர்போர்ஸ். இந்த விமான பிரிவுல மொத்தம் 2040 விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. சீன விமானப்படையால் 1337
33 ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ட்ரெய்னர் விமானங்கள் 261, வீரர்கள் மற்றும் ராணுவ உபகரணங்களை வெவ்வேறு இடங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செய்வதற்கு 238 விமானங்களை சீன விமானப்படை பயன்படுத்துறாங்க. 65 ஹெலிகாப்டர்களையும் சீன விமானப்படை இயக்குறாங்க. பிரத்யேகமா குண்டு வீசுவதற்கென்றே 120 பாமர் விமானங்களை சீன விமானப்படை பயன்படுத்தி வர்றாங்க. சீன விமானப்படையோட ட்ரூ வேல்யூ ரேட்டிங் 63.8. இந்த பட்டியல்ல சக்தி வாய்ந்த விமான படைப்பிரிவை கொண்ட நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீனா 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. சீனாவுடைய ட்ரூ வேல்யூ ரேட்டிங் 63.8. இந்த பட்டியல்ல சீனாவுக்கு அடுத்து 8வது இடத்துல ஜப்பானீஸ் ஏர் செல்ஃப் டிஃபென்ஸ் போர்ஸ் இருக்காங்க. ஜப்பான் விமானப்படை 779 விமானங்களை இயக்குறாங்க. ஜப்பான் விமானப்படையோட ட்ரூ வேல்யூ ரேட்டிங் 58.1. நம்மளோட பட்டியல்ல 9வது இடத்துல இருப்பது இஸ்ரேல் ஏர்போர்ஸ். இஸ்ரேல் ஏர்போர்ஸ் மொத்தம் 581 விமானங்களை இயக்குறாங்க. இஸ்ரேல் ஏர்போர்ஸோட ட்ரூ வேல்யூ ரேட்டிங் 58. நம்மளோட பட்டியல்ல 10வது இடத்தை பிடித்திருக்கும் நாடு பிரெஞ்சு ஏர்போர்ஸ். பிரெஞ்சு ஏர்போர்ஸ் மொத்தம் 658 விமானங்களை இயக்குறாங்க. பிரெஞ்சு ஏர்போர்ஸோட ட்ரூ வேல்யூ ரேட்டிங் 56.3. சைனா, ஜப்பான், இஸ்ரேல், பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற வல்லரசு நாடுகளின் விமான படைப்பிரிவை பின்னுக்கு தள்ளி இந்த பட்டியல்ல இந்திய விமானப்படை முன்னிலையில இருக்காங்க. இந்தியன் நேவியோட நேவல் ஏவியேஷன் இந்த ரேட்டிங்ல 28வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அதே போன்று இந்தியன் ஆர்மி ஏவியேஷன் 36வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் ஒவ்வொரு இந்தியனும் பெருமைப்படக்கூடிய விஷயம். சில வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் இந்திய விமானப்படையின் வலிமை மிக குறைவா இருந்துச்சு. ஆனா தற்போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமா இந்திய விமானப்படையின் செயல்திறன் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பட்டியல் உணர்த்துது. இந்த விஷயத்தை உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்கள்ட்ட அதிகமா ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.